ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி கிட் யூஸ் பண்ண போகிறீங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கரு படியும் பொழுது ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹெச்சிஜி ஹார்மோனை யூரினில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரெக்னென்சி கிட் யூஸ் பண்ணுறோம். ப்ரெக்னென்சி கிட்டில் நம்ம யூரினை ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் போடும் பொழுது 2 கோடு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அது டைரெக்டாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு இன்டர்பிரேட் பண்ணலாம். இல்லை ஒரு கோடு மட்டும்தான் வருது, 2வது கோடு சுத்தமாக வரல அப்படின்னா அது ப்ரெக்னென்சி நெகட்டிவ். ஒருவேளை 2வது கோடு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரு பதியறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் போட்டிருந்தீங்கன்னா நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சி கிட் ரொம்ப புவரான குவாலிட்டியாக இருந்தாலோ இல்லை கிட் எக்ஸ்பயர் ஆயிருந்தாலோ நமக்கு தப்பான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற யூரின் ரொம்ப டைல்யூட்டாக இருந்தால் நமக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 to 5 மினிட்ஸில் நம்ம ப்ரெக்னென்சி கிட்டை இன்டர்பிரேட் பண்ணணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் போடும் பொழுது ஒரு கோடு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு கோடு இருக்குது அப்படின்னு அது தப்பாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது.